செசில் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஈரான் இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவே மிரட்டலாக இருக்குது. சரியான வீடியோவாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். துபாய் ஒட்டுமொத்த நகரமுமே இப்போ ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. போன ஃப்ளைட்டு திருப்பி ஓடி வந்திருக்கு இந்தியாவுக்கே. எண்ணெய் கிணறு மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் ஒரு புறம், இன்னொரு புறம் சர்வதேச விமான நிலையத்திற்கு பக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் மறுபுறம். துபாயை துண்டாடணும் அப்படின்னு ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியர்கள் நிறையா பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிலவரங்கள் இந்தியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. ஈரானுடைய ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற அந்த அடையாளத்தை மையப்படுத்தி அவங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய போரில் 54வது அலை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த 54வது வேவ் கிட்டத்தட்ட லாங் ரேஞ்ச் மிசைலுக்கான ஒரு சூளுரையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கமினி அவர்களுடைய மரணம், அதற்கு பிறகு குழந்தைகளுடைய மரணம், அதற்கு பிறகு முஸ்தபா கமினி அவர்களுடைய காயம், இது எல்லாத்தையும் தாண்டி போர் வீரர்கள் தொடர்ச்சியாக அட்டாக் செய்யப்படுவது, கார்க் அப்படிங்கிற தீவை கைப்பற்ற நினைப்பது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வச்சு விளையாடுவது, இப்படி ஏகப்பட்ட வேலையை அமெரிக்கா தில்லுமுள்ளோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து நாடுகள் மீது அவங்களே ட்ரோன்ஸை எடுத்து போட்டுட்டு அதை ஈரான் மேலே பழியாகவும் போடுறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஈரான் இப்போ கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் 2000 2500 கிலோமீட்டர் தூரம் போய் விழக்கூடிய 1000 kg வார்ஹெட்டை இது சுமந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்டெமினா உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல், சவுதி அரேபியா, துருக்கி, இப்படி பல நாட்டினுடைய இராணுவ தளங்களுக்கும் எளிமையாக இது சென்று சேரக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போரில் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஷாகட் 136 மாதிரி இந்த செஷில் அப்படிங்கிற ஏவுகணையும் வருங்காலத்தில் பேசுபொருளாக மாறும். குவைத்தினுடைய அல் ஜரீடா அப்படிங்கிற அந்த செய்தித்தாள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் முஸ்தபா கமினி அவர்கள் இப்போ ஈரானில் இல்லை, அவர் காயத்துக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்காக ரஷ்யா போயிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இது லாரிஜானி டைரக்டாக ஒரு முக்கியமான உரை வெளியாச்சு. அந்த உரையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாரிஜானி எழுதியிருக்கலாம், முஸ்தபா அவர்களே எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுரையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். அதாவது முஸ்தபா கமினி அவர்கள் டைரக்டாக உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நாங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவை உண்டு இல்லைன்னு ஆக்குவோம் அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் இழுத்து மூட போகிறோம் அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கை. இது எல்லாமே முஸ்தபா கமினியினுடைய அறிக்கையிலேருந்து வந்தது. அந்த அறிக்கையை வெளியிட்டதே லாரிஜானி தான். ஏன்னா அந்த டயத்தில் முஸ்தபா கமினி ஈரான்லேயே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இவர் ரிவீல் பண்ணியிருக்கார். ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினே டைரக்டாக கமினி அவர்களை வர வச்சு, முஸ்தபா கமினி அவர்களை வர வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். இது எல்லாமே ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சைக்காக தான் இவர் போயிருக்காரு, தப்பி செல்லவில்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே துபாயில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ். துபாய் சர்வதேச விமான நிலையம் இப்போ 10 எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தொடர்ச்சியாக துபாய் அப்படிங்கிறது இலக்காக மாறிப்போச்சு. அங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட்லாம் 70% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 30% மட்டும்தான் அந்த ரூமுக்கான வாடகையை வசூலிக்கிறாங்கங்கிற தகவல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் கிடையாது, துபாயில் ஒரு எரிபொருள் சேமிப்பு தொட்டி ஒன்று, அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் நடத்தியிருக்காங்க. சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருவேறு காட்சிகள் பதிவாகுது. அதில் நெருப்பு ஜுவாலைகள் எப்படியும் வானத்தில் ஒரு 160 அடி உயரத்துக்கு பறந்து போய் அந்த நெருப்பு ஜுவாலைகள் இருக்கிற மாதிரியான காட்சிகள் பதிவாகுது.
இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. எதனால் இவ்வளவு பெரிய அட்டாக்கை துபாய் மீது நிகழ்த்தணும் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். யுஏஇ மேலே இருக்கக்கூடிய கோபம் இப்போ துபாய் மேலே பாஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைகுடா நாடுகளில் ஈரான் வந்து அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சவுதி அரேபியா சத்தமே இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக அவங்க அமெரிக்காவுக்கு தனது அந்த இடங்கள் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விட்டாங்க. இப்போ அதை பயன்படுத்தி அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. சவுதி அரேபியாவில் இருந்து ஏமனுக்கு எளிதாக குறிவைக்க முடியும், ஹவுதிகளை எளிதாக அட்டாக் செய்ய முடியும். ஹவுதிகளை முடிப்பதற்கான கடைசி வாய்ப்பு அமெரிக்காவுக்கு பிரகாசமாக இருக்குது. சவுதி அரேபியாவும் இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு செங்கடலுடைய ராஜான்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதிகளை வேட்டையாடுவார்களா அமெரிக்கா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இருக்குது. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் அப்படிங்கிற ஏரியாவில் ஐடிஎஃப் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் பேசுபொருளாக மாறியிருக்கு. தொடர்ச்சியாக அங்கே அரங்கேறக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வியக்கத்தகுந்த வகையில் இருக்குது. டெல் அவீவ் முழுவதுமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. டெல் அவீவில் நீங்கள் பார்க்காத சில காட்சிகள் இருக்குது. மக்கள் ஒன்று திரண்டு போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. நெதன்யாகுவுக்கு மரணம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலையில் இப்படி மக்களிடையே வந்து ஒரு பெரிய புரட்சி வெடித்திருப்பது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப்பு நெதன்யாகு உள்ளிட்ட நபர்கள் சேர்ந்து தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு எதிரான வாசகங்களும் அந்த டெல் அவீவ் நகரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய பதாகைகளில் மக்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் அதற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் எவ்வளவு காலம்னாலும் நாங்கள் போரிடுவதற்கு தயார், 10 ஆண்டுகள் இல்லை அதற்கும் மேலும் போர் புரிவதற்கு நாங்கள் தயார் தான், ஏன்னா நித்தம் ஆயுதங்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா தான் முதல்ல சீஸ்ஃபயர் டீலுக்கு வந்தாங்க, நாங்கள் மாட்டோம்னு சொன்னோம். அதற்கு பிறகு அமெரிக்கா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நாங்கள் சீஸ்ஃபயருக்கு கூப்பிட்டதாக சொல்கிறாங்க. இழப்பு எங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கு, நாங்கள் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதுக்கு சீஸ்ஃபயரை பற்றி கவலைப்படணும், நாங்கள் எங்களுடைய டார்கெட் என்னவோ அதை முடித்ததுக்கு பிறகு தான் இந்த போரை நிப்பாட்டுறது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கே வருவோன்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஐக்கிய அரபு எமிரேகம் 19 இந்தியர்களை இப்போ பிடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவிடாமல் இஷ்டத்துக்கு பதிவிட்டதுனால இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் இவங்களுக்கு ஓராண்டு கால தண்டனை விதிக்கப்படலாம். அதோடு சேர்த்து 1,00,000 திர்காம் அது வந்து அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்களுடைய பதிவுகளை ரொம்ப கவனமாக பதிவு செய்யுங்க. சமூக ஊடகங்களில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயங்களை வேஸ்ட் ஆக்காதீங்க. இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஒயிட் பாஸ்பரஸை பயன்படுத்தி வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஒரு பெரிய வாரையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது உடம்பு முழுவதும் புண்ணாக்கிரும். அது மட்டும் இல்லை, சதையோடு பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும் அந்த ஒயிட் பாஸ்பரஸ். இது வந்து ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு போட்டாங்கல்ல, அதில் ஒரு சிறு பகுதின்னு வச்சுக்கலாம். இது தடை செய்யப்பட்டது. இதை இஸ்ரேல் இப்போ பயன்படுத்தி இருக்கின்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு. தொடர்ச்சியாக வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடியவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நினைக்காம இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான தாக்குதலில் ஈடுபடுறது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. இஸ்ரேலில் இந்த எலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அந்த எலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவுன்னு சொல்கிறத விட அது ஒரு கடற்கரை, செங்கடல் ஏரியாவை ஒட்டின மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல மக்கள் எல்லாமே பயங்கரமாக சவுண்டு கேட்ட உடனே ஓடுறாங்க. அதை ஏரியல் வியூவில் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள். மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து கடற்கரை தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி அங்கே வராங்க. கடற்கரையிலையும் சைரன்கள் ஒழித்த உடனே மக்கள் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் கடலுக்குள்ளே போய் ஒழிக்கிறாங்க. அப்படி வந்து ஜூஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய பயத்தை கொடுத்துருக்கு ஈரான். வெஸ்ட் பேங்கில் ரமலான்னு சொல்லிட்டு ஒரு இடம், இங்கே தொடர்ச்சியாக இஸ்ரேல் சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் மீது போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போர் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது. பட் பாலஸ்தீனியர்கள்ட்ட அங்கே ஆயுதங்களே இல்லை. இதனால் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்த ஒரு நபர் மீது அப்படியே தீப்பற்றி எரியுது. அந்த பாலஸ்தீனியர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தீயிலிருந்து தன்னை அணைச்சிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த காட்சிலாம் ப்ளே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு. இதற்கு பேரலாக இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, டெல் அவீவ் அப்படிங்கிற நகரத்தின் மீது ஈரான் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுது. அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் உலகம் முழுவதும் எப்படி வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து எரியக்கூடிய காட்டுத்தீ எப்படி எரியுமோ அது மாதிரி டெல் அவீவ் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பாக வையத்தில் இருப்பான். நெதன்யாகு மறுபடியும் உயிரோடு வந்த அப்படின்னா உன்னைய துரத்தி கொள்ளுவோம் அப்படிங்கிற மிரட்டலையும் ஈரான் விடுத்திருக்காங்க.
எது எப்படியோ துபாயில் ஆரம்பித்து சவுதி அரேபியாவினுடைய வஞ்சக எண்ணத்தில் தொடங்கி யுஏஇனுடைய அந்த சூழ்ச்சி, இது எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளை எப்படி சூறையாடிச்சு, அடுத்ததாக ஈரானுடைய பயணம் அப்படிங்கிறது அமெரிக்காவாக இருக்குமா, இலக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவா, இல்லை இஸ்ரேலோட அவங்களுடைய எல்லையை சுருக்கிக்க போகிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகள், அதற்கான பதில்களோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.